இந்நிகழ்ச்சியில் வரும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு எடுக்கப்பட்டவே அல்ல. மீறியும் புண்பட்டு இருந்தால் இந்நிகழ்ச்சியை மறுபடியும் பார்த்து மருந்து போட்டுக் கொள்ளவும். இந்நிகழ்ச்சியில் வரும் 4 தண்டங்களை தவிர வேறு எந்த மிருகத்தையும் கொடுமைப்படுத்தவில்லை. ஆல் த கேரக்டர்ஸ் இன் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலா உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? படத்தை போடுங்கடா. நன்றாக ஓபி அடிக்கும் வேலை கிடைக்கவில்லையா? யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்க முடியவில்லையா? வயது முதிர்வால் அவதிப்படும் கெலபோல்டா? 7 கழுத வயதாகியும் கல்யாணமாகவில்லையா? காதலியால் கழட்டி விடப்பட்டவரா? உங்களுக்காகவே இதோ வந்துவிட்டது அண்டார்டிகாவில் தயாரிக்கப்பட்ட அதிர்ஷ்டக்கல் பஞ்சலட்சுமி மோதிரம். இந்த பஞ்சலட்சுமி மோதிரம் சாதாரண மோதிரம் இல்ல, இது ஒரு அதிர்ஷ்டக்கல் மோதிரம். இதுல இருக்கிற 5 லட்சுமியோட மந்திரத்தை நீங்க தினந்தோறும் சொல்லி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில செல்வமும் சுபிக்ஷமும் உண்டாகும். இந்த பஞ்சலட்சுமி மோதிரத்துல இருக்கிற முதல் லட்சுமி நம்ம ஜோதிலட்சுமிங்க. ஜோதிலட்சுமியோட பவரை பற்றி உங்களுக்கே தெரியும், சாதாரண பவர் கிடையாது. அந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லி வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டம் எல்லாம் கரைஞ்சு போய் பணம் கொட்டுன்னு கொட்டுங்க. உங்கள் கல்லாப்பேட்டிலையும் பணம் குறையவே குறையாது. அப்பேற்பட்ட பவருங்க இந்த ஜோதிலட்சுமி பவர். 5 வருஷமாக படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. பல கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் அவமானப்பட்டதான் மிச்சம். கையில் இருக்கிற காசும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அப்போ தாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பிபி டிவியில் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான மோதிரத்தை வாங்கி ஜோதிலட்சுமியோட மந்திரத்தை தாங்க படிச்சேன். இப்ப என் வாழ்க்கை ஹோஹோன்னு இருக்கு. ஃபெராரி காரு, BMW பைக்கு, பங்களோ, ஐபோனு. என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா? ஒன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க, லண்டன்ல மட்டும் எனக்கு 4 ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தானே பாக்குறீங்க? இந்த பஞ்சலட்சுமி மோதிரம் தான். இந்த பஞ்சலட்சுமி மோதிரத்துல நம்ம 2வதா பார்க்க போற லட்சுமி மேனன். இந்த லட்சுமி மேனோட பவர் என்னடான்னா இளமை. நீங்கள் என்னதான் முதுமையாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லி வந்தீங்கன்னா இளமை என்றுமே ஊஞ்சலாடுங்க. நீங்கள் 80 வயசு கெலபோல்டாக இருந்தாலும் இந்த லட்சுமி மந்திரத்தை சொல்லி வந்தீங்கன்னா நீங்கள் 16 வயசு மார்க்கெண்டையன் தான். நான் 67 வயசு கிழவங்க. உங்களால் நம்ப முடியுதா? இப்போ நான் 15 வயசு பையன் போல காட்சியளிக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த பஞ்சலட்சுமி மோதிரம் தான். இதில் உள்ள லட்சுமி மேன் மந்திரத்தை நான் தினமும் படிச்சுட்டே வரேன். அப்பையிலேருந்து இளமையாயிட்ட போகிறேன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க. இப்போ நான் ஒரு சின்ன பையனை போல ஆடுறேன், பாடுறேன், ஓடுறேன். என்னாலே நம்ப முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த பஞ்சலட்சுமியோட 3வது ரூபம் லட்சுமி ராய் ரூபம். இந்த லட்சுமி ராயோட மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லி வந்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்கலாம் எண்ணி ஒரே வாரத்தில் பூர்ணமாக கொண்டடைஞ்சிடுவீங்க. நம்புங்க, இது உண்மைதான். 20 வயசு வரை நான் ஒரு ஹேண்டிகேப் பேசணுங்க. எந்த அளவுக்குண்ணா, அங்க வர்றா ரப்பானி. இது ரப்பானி இல்லடா, சப்பானி. எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ற அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்தேன். அப்பதான் என் நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு இந்த பஞ்சலட்சுமி மோதிரத்தை பத்தி. முதல்ல என்னால் நம்பவே முடியல. ஆனா இப்ப அந்த மோதிரம் என்னை எப்படி மாத்திருச்சு பாத்தீங்களா? இதுல இருக்கிற லட்சுமி ராய் மந்திரத்தை தினம் சொல்லி சொல்லி நான் ஒரு மாவீரன் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நான் ஒரு படத்தில் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த மோதிரத்தோட மகிமையே மகிமை. தேங்க்ஸ் டு பஞ்சலட்சுமி. இந்த பஞ்சலட்சுமி மோதிரத்தில் 4வதா 5வதா வர லட்சுமி நம்ம வரலட்சுமி அண்ட் விஜயலட்சுமிங்க. இந்த லட்சுமிங்களோட மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் சொல்லி வந்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்க. போனஸா சாப்பிடும்போது பொறையாதவங்களுக்கு பொறையும் ஏறும். முதலில் முன்பதிவு செய்யும் 50 நபர்களுக்கு வாட்ஸ்அப் சுவாமிஜி எழுத்தில் உருவான சினம் கொண்ட கரடி, மதம் கொண்ட கரடி புத்தகம் முற்றிலும் இலவசம். இந்த பஞ்சலட்சுமி மோதிரத்தை உடனே நீங்கள் முன்பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இதோடு சேர்த்து வாட்ஸ்அப் சுவாமிஜி எழுதிய புத்தகம் முற்றிலும் இலவசம். இந்த புத்தகத்தை தினமும் நீங்கள் படிச்சிங்கன்னா பைத்தியம் முடிச்சாலும் பிடிக்கலாம். அதையும் இந்த பஞ்சலட்சுமி மோதிரம் சரி செஞ்சோன்னா பார்த்துக்கோங்களேன். பஞ்சலட்சுமி மோதிரம் போடுறாங்கடா. சரி, ஏதோ பணக்காரன் ஆகுறாங்களா, நொண்டியானவன் நல்லா இருறானா, நல்லா ப்ராடு பண்றாங்கடா. இந்த மோதிரத்தை பார்த்தா அது மாதிரி தெரியுது. நீங்க எல்லாம் நினைப்பீங்க அந்த மோதிரத்தை வாங்கினா இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கலாம்னு. ஆனா அதான் இல்ல. ஆனா கடைசியில உங்களால இதை கூட வாங்க முடியாது. அடியாத்தா குங்கும பூ மூட்டைய தின்னு புட்டுங்கொம்மா துட்டாளா. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா பண்ணிருங்க.